கிட்ட சொல்லுவேன், உனக்கு இந்த வேலை ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் நின்றுடு, நீ வீட்டில் இரு 3 months ரெஸ்ட் எடு, நான் வேலைக்கு போகிறேன். உனக்கு ட்ரிப் ஏதாவது போகணுன்னா நீ சோலோ ட்ரிப் போயிட்டு வா, உனக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் பெட்டராக இருக்கும். நீ தான் வேலைக்கு போகணுன்ற கம்பல்ஷன் கிடையாது, நான் போகலாம், நீ வீட்டில் இரு. விமென்க்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு, நீங்கள் தோணுனா போகலாம், தோணுனா போவேன். வீட்லையும் கேட்க மாட்டாங்க, என்னம்மா நீ வீட்டிலே இருக்க, நீ யாரும் உனக்கு கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு பையன் வீட்டில் இருந்தா, என்னப்பா வீட்டில் இருக்கியா, ஃபேமிலி இருக்கு, என்ன நீ ஒரு குடும்ப பையன் இப்படி வீட்டில் இருக்கலாமான்னு. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டா வீட்டில் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், உனக்கு தோணுச்சுன்னா நீ போ, உனக்கு வேலை பிடிக்கலாம், நீ வீட்டில் இரு, எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போனால் போதும், ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 months வீட்டில் இருந்தாங்க. ஜாப் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னால நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நீ எப்போ வந்து வேலைக்கு போறேன்னு கேட்டதே இல்லை. இன்னும் கூட டைம் எடுத்துக்கோப்பா, பிரச்சனை இல்லை, பொறுமையாக பிடிச்ச வேலைக்கு போ, பிடிச்ச வேலைக்கு போகணும் என்னை பொறுத்த வரைக்கும். பசங்க சேலரி நீங்க ஷாப்பிங் பண்றீங்க, பசங்க சேலரி நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்குறீங்க, பசங்க சேலரி உங்களோட வீட்டு செலவையும் பாக்குறீங்க. விமன் சம்பாரிச்சு அப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டா வீட்டு செலவுல பாதி எடுத்துக்கணும், குழந்தைங்க செலவுல பாதி எடுத்துக்கணும். உங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்குற காசை நீ உன் காசுல கொடு, அவன் ஏன் கஷ்டப்பட்டு உங்க அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அது நம்ம வாங்கணும், அவங்கள போட்டு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? இருக்கிற பிரச்சனையில போயிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தெரியா, காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி தெரியான்னு கேட்க கூடாது. உனக்கு தேவைன்னா அதை நீ சம்பாரிச்சு நீ பாத்துக்கோ, அவனுக்கு சப்போர்ட் பண்ணனால நீ பர்டனா இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆச்சுன்னா பசங்க தான் பாத்துக்கணும், நான் மட்டும் மகாராணியா வீட்டுல இருப்பேன்னு சொல்றேன். ஏன் நீ மட்டும் என்ன பிரின்சஸ், அவன் மட்டும் உனக்கு வேலைக்காரனா? ஈக்குவாலிட்டின்றது எல்லாத்துலயும் இருக்கணும். பசங்க சுத்துறாங்க, பசங்க சரக்கு அடிக்கிறாங்க, பசங்க தம் அடிக்கிறாங்க, பசங்க எவ்வளவு உருப்புற காரியம் நிறைய செய்யறாங்க, அதையே நீங்க செய்யக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணும். இப்போ விமென்ஸ்க்குலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கு, வேணும்னா அவங்க வீட்டுல இருந்துக்கலாம், ஜாப் போகணுன்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. பட் மென் பொறுத்த வரைக்கும் அது லைஃப் லாங் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், உனக்கு இந்த வேலை ரொம்ப ப்ரெஷரா இருந்தா நின்றுடு, வீட்டுல இரு, நீ வீட்டுல இரு 3 months ரெஸ்ட் எடு, நான் வேலைக்கு போறேன். உனக்கு ட்ரிப் ஏதாவது போகணுன்னா நீ சோலோ ட்ரிப் போயிட்டு வா, உனக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் பெட்டரா இருக்கும். நீ தான் வேலைக்கு போகணுன்ற கம்பல்ஷன் கிடையாது, நான் போகலாம், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா விமனும் வந்து அதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அவங்க அதை பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் சொல்லி பாருங்களேன், அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. எதனால உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இதை சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு? விமனுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் தோணுனா போகலாம், தோணுனா போக வேண்டாம். வீட்லையும் கேட்க மாட்டாங்க, என்னம்மா நீ வீட்டிலே இருக்க, நீ யாரும் உனக்கு கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு பையன் வீட்டில் இருந்தால், என்னப்பா வீட்டில் இருக்கியா, ஃபேமிலி இருக்குது, என்ன நீ ஒரு குடும்ப பையன் இப்படி வீட்டில் இருக்கலாமான்னு. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டா வீட்டில் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், உனக்கு தோணுச்சுன்னா நீ போ, உனக்கு வேலை பிடிக்கலாம், நீ வீட்டில் இரு, எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போனால் போதும். அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்குதா, நானே வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கலையா, நான் பார்த்துக்கணும். அவங்க ட்ரிப்பு போனோன்னா நான் மணி கொடுத்து அனுப்பி வைக்கிறேன், வெளியே போறியா போயிட்டு வா, வீட்டில் இருக்கியா இரு, லீவ் போடுறியா போ. தனியாக மூவி போவாங்க, நான் டிக்கெட்டுக்கு காசு கொடுப்பேன், ஸ்நாக்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவேன், போயிட்டு வா. எனக்கு ரொம்ப நேரம் அந்த மூவிலாம் பார்க்கறது பிடிக்காது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்ச விஷயத்த பண்ணு. என் ஹஸ்பண்ட்க்கு மூவி டிவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ரூம்ல ஒரு டிவி வாங்கி வச்சுட்டேன், பர்த்டே கிஃப்டா, பார்த்துட்டே படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த நம்ம பண்ணிட்டாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மள புரிஞ்சுப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3-4 மாதம் பிரேக் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் வீட்டு சைட்லையோ இல்லை சொந்தக்காரங்களோ ஒய்ஃபோட சம்பாத்தியத்தில் புருஷன் வாழ்றாங்கன்னு போது சொல்கிறவங்க யாரும் நமக்கு தரப்போகிறது கிடையாது. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, ஏன் அவர் மட்டும் தான் வேலைக்கு போனோம், நான் போகிறதுனால ஒன்றும் அழிஞ்சு போயிடாது. அவங்க பேசுறது இவங்க பேசுறதுலாம் நான் காதலி வாங்க மாட்டேன், அவருமே காதில் வாங்க மாட்டார். ஆப்வியஸ்லி சொல்ல போகணுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 months வீட்டில் இருந்தாங்க. ஜாப் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னால நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நீ எப்போ வந்து வேலைக்கு போறேன்னு கேட்டதே இல்லை. இன்னும் கூட டைம் எடுத்துக்கோப்பா, பிரச்சனை இல்லை, பொறுமையாக பிடிச்ச வேலைக்கு போ, பிடிச்ச வேலைக்கு போகணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் டே வீக் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம், போய் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரெஷராக வேலை பண்ணக்கூடாது. இப்போ போன மந்த் கூட அவங்க டீம் சரியாக வேலை செய்யலன்னு போட்டு அவங்கள செம்ம கற்றுனாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், பட் எனக்கு கேட்குது. ஆனால் அவங்க பண்ணல மிஸ்டேக். அவங்க பேசி முடிச்சு ஒரு 5 நிமிஷம் நிற்கிறாங்க, நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சோம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு மெசேஜ் பண்ணால் ரீச். ஓகேப்பா, ப்ரெஷர் எதுவும் இருந்தால் நீ வேலை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், பொறுமையாக நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம், நீ ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஸோ நீ குவிக் பண்ணிவிடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணேன், நான் பொறுமையாக ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். பட் அந்த நேரத்தில் நம்ம அந்த வார்த்தை சொல்கிறோம்ல, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ஒன்றுங்க வேலைக்கு போகிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சஜஸ்ட் பண்ணுறது வீட்டில் இருக்காது, வேலைக்கு போ. நான் இன்னொன்று சொல்லுவேன், பசங்க சேலரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, பசங்க சேலரி நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்குறீங்க, பசங்க சேலரி உங்களோட வீட்டு செலவையும் பார்க்குறீங்க. விமன் சம்பாரிச்சு அப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டால் வீட்டு செலவில் பாதி எடுத்துக்கணும், குழந்தைங்க செலவில் பாதி எடுத்துக்கணும். உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்குற காசை நீ உன் காசுல கொடு, அவன் ஏன் கஷ்டப்பட்டு உங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்? பசங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பொண்ணுக்கே செலவு பண்ணிருப்பாங்க, நீங்களும் சம்பாரிச்சு கொடுங்க, அவங்க செலவு பண்ணுங்க. நான் என்ன கேட்டா, நீங்கள் சம்பாரிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க,
எல்லாமே அவங்க சாலரியிலே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. உன் புருஷன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உரிமையும் இருக்கு, அந்த உரிமையை இதில் காட்டுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வேலைக்கு போய் அந்த உரிமையை எடுத்துக்கோங்க. ஒரு மாதம் வந்து நீ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு கொடுத்தனுங்க, அவனுக்கு ஒரு பர்டன் குறையும். அந்த நேரத்தில் அவனுக்கு அப்பா ஓகே நம்ம வைஃப் சப்போர்ட் பண்ணுறான்ற ஒரு இது இருக்கும். ஸோ எல்லா டைமே நம்ம வீட்டில் உட்காந்துட்டு அதை வாங்கிதா இதை வாங்கிதா, நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோ. நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ எனக்கு ஏதாவது வேணும்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கவே மாட்டேன், என் காசில் நான் வாங்கணும்னு நினைப்பேன். இல்லை அப்படிதான் இருக்கணும். ஜென்ரலாக நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சினா அது நம்ம வாங்கணும், அவங்கள போட்டு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இருக்கிற பிரச்சனையில் போயிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தெரியா, காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி தெரியான்னு கேட்கக்கூடாது. உனக்கு தேவைன்னா அதை நீ சம்பாரிச்சு நீ பார்த்துக்கோ. அவனுக்கு சப்போர்ட் பண்ணனால நீ பர்டனாக இருக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு செய்யா தாராளமாக செய், அது உன் சாலரியில் செய், அதுதான் நான் சொல்லுவேன். அதனால ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஜாப்ன்றது கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீ இண்டிபெண்ட்டாக வாழணும்னா உனக்கு ஒரு ஜாப் தேவை. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த ப்ரெஷர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிற வேலை வந்து பார்த்தோன்னா நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால தான் குடும்பம் வந்து ரன் ஆகுது. ஒரு வேளை அந்த வேலை போயிருச்சுன்னா நம்ம வந்து அவள் தான் முடிஞ்சிடும் ஒரு பயத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஐயோ வைஃப் என்ன நினைப்பா, வைஃபோட வீட்டில் என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நான் பார்த்ததுல நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி அந்த ரூல்ஸ் கொண்டு வரணும், பசங்க மட்டும் வேலைக்கு போகணும், அந்த பர்டன் அவங்க மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரைட் கான்செப்டே கிடையாது. மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும். அவங்களுக்கு முடியலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு முடியலனா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் திங்ஸ் எல்லாம். ஆணுக்கு பெண் சமம்ன்ற மாதிரி பொண்ணுங்க வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது எது எதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலி எது எதெல்லாம் வந்து சொல்லணும். ஆணுக்கு பெண் சமம்ன்றது நிறைய இடத்துல வந்து இந்த ஃபெமினிசம் பேசுகிறாங்க. பட் எக்ஸாக்டாக நான் சமம் நினைக்கிறது வந்து பசங்க இந்த மாதிரிலாம் போகிறாங்க, நாங்களும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நைட்டில் சுற்றுறாங்க நாங்கள் நைட்டில் சுற்றக்கூடாதா, இதெல்லாம் பேசுகிறீங்களா. பசங்க வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் ஏன் போகக்கூடாது ஆஃப்டர் மேரேஜ், நீங்கள் போங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா பசங்க தான் பார்த்துக்கணும், நான் மட்டும் மகாராணியாக வீட்டில் இருப்பேன்னு சொல்லல. ஏன் நீ மட்டும் என்ன பிரின்சஸ், அவன் மட்டும் உனக்கு வேலைக்காரன். ஈக்குவாலிட்டின்றது எல்லாத்துலேயும் இருக்கணும். நாட் ஒன்லி வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன், பசங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா கேட்க மாட்டாங்க. பசங்க சுற்றுறாங்க, பசங்க சரக்கு அடிக்கிறாங்க, பசங்க தம் அடிக்கிறாங்க, பசங்க எவ்வளோ உருப்புற காரியம் நிறைய செய்கிறாங்க, அதையும் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் செய்யுங்க. ஒரு விஷயம் வந்து தப்பாக போர்ட்ரே ஆகுது பண்ணுறாங்க, ஒரு விமன் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணால் அவங்களோட இது ஏன் மாறுது அப்படின்னு மென்னை ப்ளேம் பண்ணுறாங்க. ஒரு விமனா நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், உனக்கு அதுக்கான ஃப்ரீடம் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கே எப்படி பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நீ ஒரு கோவிலுக்கு வந்து ட்ரௌசரும் ஷர்ட்டும் போட்டு போக முடியாது ஒரு விமனா. ஆப்வியஸ்லி அது உனக்கே தெரியும்ல அந்த ஆக்வர்டு இருக்கும்ட்டு. அதனால எங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணுன்றது ஒரு விமனுக்கு தெரியும். நீ வந்து அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ற அப்படின்னா ஆப்வியஸ்லி மென் அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு அவங்க தப்பா யோசிக்கிறதுன்னு கிடையாது. பட் ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி தப்பா யோசிக்கிறவங்க இருக்காங்க. பட் அதை வச்சு நீங்க எல்லா மென்னும் தப்பா பேசக்கூடாது. எந்த இடத்துலலாம் ஒரு மென் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறானோ அந்த இடத்துல விமன் ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீ வந்து டிபெண்டன்ஸ் இல்லாம வேலைக்கு போறதுல இருந்து சரி, அவனுக்கு நீ வந்து மணி கொடுக்கறதுல இருந்தும் சரி, எல்லாமே அவன் தான் பண்ணோன்ற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு ஈக்குவாலிட்டி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஃபெமினிசம்லாம் பேசிட்டு ஒரு ப்ராப்பரான ஃபெமினிசம் தெரியாம பேசிட்டு இதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நீ அதுக்காக நீ என்ன பண்ணிட்ட, ஒன்றும் பண்ணாம நீ ஃபெமினிசம் மட்டும் பேசிட்டு இருந்தா ஒன்றும் ஆக போகுது கிடையாது. ரிலேஷன்ஷிப்பை எப்படி புரிஞ்சுக்கிற, ஒரு மென்னோட ஃபீலிங்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுல நிறைய இருக்கு. உங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னா பசங்க வந்து வாழும் போதே சொர்க்கத்தில் இருக்கான்னு அர்த்தம்.